ஒருத்தர் உடல் ரீதியாக செயலற்ற தன்மையில் இருக்கும்போதும் கூட அவர் பதவியில் நீடிக்க இயலும். எத்தனை மோசமான சட்டத்திட்டங்கள் பாருங்கள். நான் அதை மாதிரி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களை குறை கூறுவதற்காக சொல்லலை. மு கருணாநிதி ஆகட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாகட்டும், இருவருமே ஒரு தொகுதியிலிருந்து சட்டசபை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் வந்து கையெழுத்து போட்டு போயிடுவாங்க. சட்டசபைக்கு வருவாங்க, கூட்டத்தொடர் இருந்தால் கையெழுத்து போட்டு போயிடுவாங்க, பங்கேற்கவே மாட்டாங்க. என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம். வணக்கம் தமிழ் டைம்ஸ் நேயர்களே. என்னுடைய போன காணொலியில் நான் 85 நிமிஷம் கமலா ஹாரிஸ், அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வந்து 85 நிமிஷம் அதிபராக இருந்தார், அமெரிக்க அதிபராக இருந்தார்னு ஒரு இது போட்டிருந்தேன். அது வந்து ஜோ பைடன் அப்போ வந்து 2021ஆம் ஆண்டு ஜோ பைடன் வந்து உடல்நலக்குறைவு காரணமாக 85 நிமிஷம் மட்டும் நீங்கள் அதிபராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை ஒரு இது கொடுப்பார், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை. நல்லா பாருங்கள், 85 நிமிஷங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு குறைவு, 1 மணி நேரத்துக்கு கொஞ்சம் அதிகம். அவ்வளோ நேரம் கூட ஏன் அவங்க இது பண்ணலை? முக்கியமாக நம்முடைய இதில் கவனத்தில் சொல்கிறேன். அது அந்த அரசியலமைப்பு அப்படி சொல்லுகிறது. நம்ம அரசியலமைப்பு ஒருத்தர் வந்து உடல் ரீதியாக, நான் யாரையும் குறிப்பிட்டோ குறை கூறணும்னு சொல்லலை, ஒருத்தர் உடல் ரீதியாக செயலற்ற தன்மையில் இருக்கும்போதும் கூட, நினைவற்று இருக்கும்போதும் கூட, வந்தவர்களுக்கு எந்த விதமான, அவரை சந்திக்க வருபவர்களுக்கு எந்த விதமான உணர்வுபூர்வமான வெளிப்பாடுகளையும் செய்ய இயலாதவராக அவர் இருக்கும்போதும் கூட அவர் பதவியில் நீடிக்க இயலும். அவர் சிகிச்சைக்கு வந்து இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போனாலும் அவர் இல்லாத அமைச்சராகவே அறிவிக்கப்பட்டு அமைச்சராகவே இருப்பார். எத்தனை மோசமான சட்டத்திட்டங்கள் பாருங்கள். நான் அதை மாதிரி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களை குறை கூறுவதற்காக சொல்லலை. அந்த நேரத்தில் அந்த நபருக்கு எந்த அதிகாரம் இல்லை, அவர் உணர்வற்று இருக்கிறார் அல்லது உணர்வு செயல்பாடுகள் கம்மியாக இருக்கிறது. அவரை அரசியல் தகுதி பதவிகளில், ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட பதவிகளில் வைப்பதில் நாம் சுணக்கம் காட்டுகிறோம். அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கோம். எனக்கு நான் அறிந்த வகையில் மறைந்த முதல்வர் மு கருணாநிதி ஆகட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாகட்டும், இருவருமே ஒரு தொகுதியிலிருந்து சட்டசபை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் வந்து கையெழுத்து போட்டு போயிடுவாங்க. சட்டசபைக்கு வருவாங்க, கூட்டத்தொடர் இருந்தால் கையெழுத்து போட்டு போயிடுவாங்க, பங்கேற்கவே மாட்டாங்க. என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம். ஏன்னா கையெழுத்து ஏன் போடணும்னா, இல்லைன்னா சம்பளம் கிடைக்காது. அவர் சம்பளம் கிடைக்காதுங்கிறத அவர் வரலைங்கிற இவ்வளோ நாள் ஆப்சென்ட்னா பதவி இழந்துவார். அதனால தான் பதவிக்காக தான், மற்றபடி அவங்க வேறு எந்த காரணங்கள் இருந்தால் தெரியல. அப்படி ஆனால் அவங்க என்ன காரணம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருக்கணும்ல. அந்த சட்டசபை குறிப்புகளில் அவங்க கையெழுத்து போட்டு மட்டும் போகிறதுக்கான காரணம் சொல்லியிருக்கணும்ல. நிச்சயமாக மருத்துவ காரணங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எனக்கு வேறு எதுவும் காரணம் சொல்லியிருந்தால் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்குமான்னு தெரியல. அது சட்ட நிபுணர்கள்லாம் சொல்லணும். 85 நிமிஷம் மட்டும் ஒருத்தர் பிரதமர் வச்சக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்காவில் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? செயல்படாமல் இருந்தாலும் அவர் தலைவராக இருப்பார், முதலமைச்சராக இருப்பார், மந்திரியாக இருப்பார், மத்திய அமைச்சராக இருப்பார், மாநில அமைச்சராக இருப்பார். இன்னும் கொடுமை, சிறையில் இருக்கும்போதே நம்ம மாநிலத்தில் மந்திரியாக இருந்த வரலாறுலாம், மோசமான வரலாறுலாம் உள்ள நாடு தான் இது. இந்த நாடை என்ன போய் சொல்கிறது? நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமே எனக்கு தெரியல. தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற பல குரல்கள் பல்வேறு தளங்களில் ஏற்படும் பொழுது இது போன்றதுகளுக்கும் ஒரு குரல் கொடுங்க. 85 நிமிஷ பதவி காலம் யாருக்காவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை ஒருவேளை நம்ம சட்ட புத்தகத்தில் இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்க. இல்லைன்னா அதுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க குரல் கொடுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். நன்றி.